துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. தமிழகத்திலே ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்து. தானும் தனக்கு பின்னால் தன் வாரிசும் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால், கருணாநிதி குடும்பம் தான் இந்த நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்று சொன்னால், சாமானியர்களும் உழைப்பவர்களும் எங்கே போவது? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. போர் போர் களத்திலே போர். அனைவருக்கும் வணக்கம். முதலாக 16 லட்சம் உறுப்பினரோடு தொடங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் இந்த மண்ணை விட்டு மறைகிற வரை முதலமைச்சர் அரியணையிலே இந்த அன்னை தமிழகத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பினையும், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்கின்ற பொறுப்பினையும் இது தாய் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்கள். புரட்சித் தலைவர் அமெரிக்க புருக்லின் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது கூட முதலமைச்சராக சென்றால் முதலமைச்சராகத்தான் வர வேண்டும் என்று அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே ஆண்டிப்பட்டியிலே வெற்றி பெற்ற வரலாறு, ஆட்சி அமைத்த வரலாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு இதய தெய்வம் தமிழர்குலசாமி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழி நடத்தி அவர் பட்ட கஷ்டங்கள் சொல்லில் அடங்காதவை, எண்ணில் அடங்காதவை. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை மீட்டெடுத்து, இந்த இயக்கத்தை காப்பாற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சந்தித்த சோதனைகள் ஒன்றா இரண்டாம், அத்தனையும் தவிடுபடியாக்கி அனைவரையும் தாய்போல் இருந்து அரவணைத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறு வடிவமாக அவர் ஆற்றி வருகின்ற அந்த மகத்தான பணிக்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் மகுடம் சூட்ட காத்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மன்னராட்சியை அவர்கள் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்தாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சி வருகிற தொண்டர்கள் ஆட்சி வருகிற கழகப்பணி, மக்கள் பணி என்பது நாம் பெற்ற வளம். அம்மா கொடுத்த ஆசி, புரட்சி தலைவர் கொடுத்த ஆசி. ஆகவே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது சோதனையை சந்தித்த இயக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது எல்லோருடைய கண்டிஷ்டி பெற்று சோதனைகளை சந்தித்து சாதனைகளாக மாற்றுகிற இயக்கம். புரட்சித்தனுடைய மறைவுக்கு பிறகு சிதறு தேங்காய் போல் சிதறிய இயக்கம். அம்மாவுடைய பெருமுயற்சியாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் தலை நிமிர்ந்து நின்றதை இந்த தமிழக மக்கள் உருவாக்கி காட்டினாங்க. சோதனைகள் வரலாம், அது சோதனைகள் அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மன வலிமைக்கு வலு சேர்க்கிற சந்தர்ப்பமாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் இது மக்கள் இயக்கம், மக்களால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம், மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம், மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். புரட்சித் தலைவர் இதய அம்மா அவர் சொன்னார்கள், மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அந்த தாரக மந்திரத்திலே புரட்சித் தலைவர் இதய அம்மா அவர்கள் உங்களால் நான், உங்களுக்காக நான் என்று சொன்னார். எல்லோரும் இல்லாமல் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று உழைத்தார். அவர் மேற்கொண்டு தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த தியாக வேள்விக்கு கழக புரட்சித் தலைவி அம்மாவின் திருநாமத்திலே இயங்குகிற புரட்சித் தலைவர் இதய அம்மா பேரவை நாளை முதல் களங்காண இருக்கிறது. இது சோதனைகள் என்று யாரும் சோர்ந்து விட வேண்டாம். நம்மை ஒற்றுமைப்படுத்த, நாம் வலிமையோடு களங்காண, திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தீய சக்தியை வேரடி மண்ணோடு வீழ்த்தி காட்ட நமக்கு இன்னும் உத்வேகம், ஆக்கம், ஊக்கம் வழங்குகிற தருணம் இது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். மக்கள் சக்தி தான் மகத்தான சக்தி. மக்கள் சக்தி தான் ஒரு இயக்கத்தினுடைய ஆயுள் காலத்தை நிர்ணயிக்க முடியும். மக்கள் சக்தி தான்
ஒரு இயக்கத்தினுடைய மதிப்பீடுகளை, ஒரு இயக்கத்தினுடைய எதிர்காலத்தை அவர்கள்தான் அந்த ஜாதகத்தை உருவாக்க முடியும். ஆகவே மக்கள் சக்தி பெற்றிருக்கிற மகத்தான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சக்தியாலும் சேதாரத்தை ஏற்படுத்தியது முடியாது. அமைதி பூங்காவாக இருந்த இந்த தமிழகத்தை அமைதி காடாக மாற்றியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் விரோத அரசுக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும். வீதி வீதியாக, வீடு வீடாக ஒவ்வொரு வாக்காளரையும் 6,30,00,000 வாக்காளர்களை நாம் சந்திப்போம். அதுதான் நாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை ஆற்றுகிற நன்றி கடன். புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மாவுடைய அரசு மலர வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து நெருப்பாற்றல் நீந்தி உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மன தலைவர் புரட்சி தலைவருடைய மறு வடிவம் புரட்சி தலைவி இதய தெய்வம் தமிழகுலசாமி அம்மாவுடைய மறு வடிவம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை ஆற்றுகிற நன்றி கடன். களத்துக்கு செல்வோம், வாக்காளர்களை சந்திப்போம், பொதுமக்களை சந்திப்போம், இளைஞர்களை சந்திப்போம், மாணவர்களை சந்திப்போம், விவசாயத்தை நம்பி இருக்கிற அந்த விவசாய பெருங்குடி மக்களை சந்திப்போம், வீடு வீடாக செல்வோம், வீதி வீதியாக செல்வோம், வாக்காளர்களை சந்திப்போம். மக்கள் எதிர்பார்க்கிற தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் புரட்சி தலைவர்களுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சியை இந்த தமிழகத்திலே மலரச் செய்வதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த உத்தமர் கரத்தை வலுப்படுத்துகிற அந்த மகத்தான பணியை செய்ய வேண்டிய தருணம். ஆகவே கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவையினுடைய போர்ப்படை தொண்டர்களே, நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளருடைய தலைமையிலே நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மாபெரும் திண்ணை பிரச்சாரம் ஒரு வரலாற்று பிரளயத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழகத்திலே ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்து. இந்த தமிழகத்திலே ஜனநாயகத்தை இன்றைக்கு குழி நோண்டி புதைக்கிற அந்த நிகழ்வை மெல்ல மெல்ல திமுக நடத்தி கொண்டிருக்கிறது. தானும் தனக்கு பின்னால் தன் வாரிசும் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால், கருணாநிதி குடும்பம் தான் இந்த நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்று சொன்னால், குப்பனும் சுப்பனும் ஏழையும் எளியோரும் சாமானியர்களும் உழைப்பவர்களும் எங்கே போவது? ஆகவே தமிழகத்திலே விடுவிக்கப்பட்டிருக்கிற சவால் ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால். மக்களே, நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. மக்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. ஆகவே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை தொண்டர்களை, இதை உங்கள் பாதங்களை தொட்டு நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சகோதரனாக கேட்டுக்கொள்கிறேன், உங்களில் ஒருவராக கேட்டுக்கொள்கிறேன். நியாயத்தை நிலைநாட்டுவோம், உண்மையை, யதார்த்தத்தை, கள நிலவரத்தை எடுத்துச் சொல்வோம். இன்றைக்கு நடைபெறுகிற பாலியல் வன்கொடை சம்பவங்கள், நெஞ்சை உழுக்குகிற சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஆனால் அவர்கள் குடும்பம் வாரிசு அரசியலே அக்கறை செலுத்துகிறார். சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கை தடுத்து நிறுத்துவதற்கு கையாளாகாத முதலமைச்சர் குடும்ப வாரிசு அரசியலை தலை நிமிர்த்துவதற்காக அக்கறை செலுத்துகிற இந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பால்விலை உயர்வு அத்தனையும் உயர்ந்திருக்கிறது. மின்சார கட்டணத்தை உயர்த்தாமலே போராட்டம் நடத்திய ஸ்டாலின் இன்றைக்கு மின்சார கட்டணத்தை 3 முறை உயர்த்தினார். சொத்து வரியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் உயர்த்தாமலே போராட்டம் நடத்திய திமுக ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சொத்து வரியை 6 மாதத்துக்கு ஒரு முறை உயர்த்துகிற இந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எங்கு ஊழல், எதிலும் ஊழல், இதை தடுத்து நிறுத்துகிற போர் பிரகடனம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை யாரும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற தியாகத்தின் திருவுருவம், மக்களுக்காக தன்னை ஒப்படைத்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. அவருடைய முயற்சிக்கு இறைவன் துணை நிற்பார், அம்மா துணை நிற்பார், புரட்சி தலைவர் துணை நிற்பார். வெற்றி வாகி சூழ்வோம். போர் போர் களத்திலே போர், மக்களை சந்தித்து வெற்றி வாகை சூடி வருவோம். வெற்றி வெற்றி வெற்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.